ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 18/3/2025 பங்குனி மாதம் 4ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். செவ்வாய்க்கிழமை நல்ல நாளிலே நாம் அம்பாளை வழிபட வேண்டும், முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று சூரிய உதயம் காலை 6:10 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:32 வரை சுவாதி, அதன் பின்பு விசாக நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய திதி இன்று இரவு 8:40 வரை தேய்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி வருகின்றது. பஞ்சமி நாளிலே வாராகி தாயை வழிபட வேண்டும். இன்று மாலைக்கு மேல் வாராகி தேவியை வழிபடுவது மிகச்சிறப்பு. தடைகளை எல்லாம் தகர்க்கின்ற தெய்வம் வாராகி. ஆகவே வாராகி அம்மனை வழிபடுங்கள். இன்றைய சந்திராட்டமம் இன்று மாலை 4:32 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அதாவது அவரவர்களுடைய வயதுக்கேற்றபடி நல்லதுன்னு நடக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள், வாராகி தாயை வணங்குங்கள். வெற்றிகள் தேடி வரும். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். செலவுகள் கைமீறி ஏற்படலாம். ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே தவிர்க்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே வாராகி தாயை வணங்குங்கள். வளம் பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பல இடங்களிலே இருந்து பணம் வரும். கடன்களை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும்.
திடீர் பண வரவு பல வகையிலே உண்டாகும். ஆகவே சுபவிரயங்கள் ஏற்படும். கையிலே பணம் இருக்கும் போது ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்க வேண்டும் என்று மனம் ஆசைப்படும். அந்த வகையிலே இன்றைய நாளிலே பண வரவு அதிகமாக இருக்கும். அதனால் சுப விரயங்கள் இருக்கும். ஏதேனும் பொருட்களை வாங்குவீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி தாயை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். வெற்றி லட்சுமி உங்களை பற்றி கொள்ள காத்திருக்கின்றாள். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிகளை தொடர வேண்டும். முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி நிச்சயம். ஒரு அடி எடுத்து வைக்கும் போதே இறைவன் நம்மை 10 அடிக்கு அழைத்துக் கொள்கின்றான். ஆகவே முதல் முயற்சி நம்முடையதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். பண வரவு அதிகம் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப் பெருமானை வணங்குங்கள், வாராகி தாயை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். ஆக சிம்ம ராசியினருக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி தாயை வணங்குங்கள். வளம் பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களை தொடர்ந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எதிர்பார்த்த பெரிய வேலைகள் எல்லாம் எளிதாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்கி சுப செலவு செய்வீர்கள். ஆக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி தாயை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நாளாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையிலே ஒரு நிலைக்கு வருகின்ற நாளாக இருக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலிலே, வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு
முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி தாயை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். யாருடைய விஷயத்திலும் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். பண விவகாரங்களிலே நெருக்கடிகள் உண்டாகும். அதேபோல் மேலதிகாரிகளால் சற்று நெருக்கடிகள் உண்டாகும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனத்தோடு இருக்க வேண்டும். கவனத்தோடு இருக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாள் நமக்கு நாளும் கோளும் சற்று சரியாக இல்லாத போது குலதெய்வத்தை பற்றி கொள்ள வேண்டும். நாம் அழைத்தவுடன் ஓடி வந்து நம்மை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம். ஆகவே குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி தாயை வணங்குங்கள். வாழ்த்து. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஆக இன்றைய நாள் என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. ஏற்றமான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே வாராகி தாயை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். உதவிகள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அந்த தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். முன்னேற்றம் ஏற்படும். இன்னொரு பிரான்ச் ஓபன் செய்வீர்கள். இன்னொரு பிரான்ச், ஒரு கடை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அந்த கடை விரிவுபடுத்துவீர்கள். அல்லது பக்கத்து தெருவிலேயே இன்னொரு கடை திறப்பீர்கள். இப்படி முன்னேற்றம் இருக்கின்ற நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு ஏற்படும். நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு முக்கிய தேவை என்ன? மனதிலே மகிழ்ச்சி, பொருளாதாரம் சிறப்பாக இருப்பது, இவைதான். ஆக இன்றைய நாளிலே உங்களுக்கு அது சிறப்பாக கிடைக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி தாயை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தந்தை மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முடியும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நல்ல சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம் சொல்லுங்கள், எழுதுங்கள். ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ளுங்கள். ஆஞ்சநேயருக்கு முடிந்தால் ஒரு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சட்டி கவசம் கேளுங்கள், கந்த குரு கவசம் கேளுங்கள், வேல் மாறல் படியுங்கள். அதேபோல் மாலையிலே வாராகி தாயாரை வழிபடுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். இவற்றையெல்லாம் செய்தால் மனக்குழப்பங்கள் தீரும். ராமநாமம் எவ்வளவு சொல்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனமானது ஒரு நிலை பெறும். ஆகவே மனம் குழப்பமாக இருக்கின்ற வேளையிலே ராமநாமம் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும். ஆக இன்றைய நாளிலே யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலையிலே மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். ஆகவே வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். காரிய தடைகள் ஏற்படலாம். ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு மருந்தாக ராமநாமம் இருக்கின்றது. முருகனுடைய திருநாமம் இருக்கின்றது. முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். முருகனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். ராம நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். முருகனை வழிபடுங்கள். மாலையிலே வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் வாராகி தாயாரையும் வணங்கி நல்லருள் பெறுங்கள். எல்லோருக்கும் சிறப்பான நாளாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எல்லாம் இருக்குங்க. அதாவது நல்ல வருமானம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது, இப்படி இருக்கும். அதே ஒரு சில வீடுகளில் பற்றாக்குறை இருக்கும். மாத கடைசி ஆனால் கையில் பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. இது ஒரு எதிர்மறையாக இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஏவல் பில்லி சூன்யம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பிளாக் மேஜிக்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிடுறது, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜாதக ரீதியாக ஒருவருடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஏவல் பில்லி சூன்யம்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சில நன்கு அறிந்த ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். சாதாரணமாக நம்முடைய வீட்டை எப்படி வச்சுண்டா அங்கே எதிர்மறை சக்திகள் உள்ளே வராது. சாதாரணமாக நம்முடைய உடம்பு இருக்குது, ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பை நாம் நல்லா பார்த்துக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? தினந்தோறும் 2 வேளை குளிப்போம், 2 வேளை பல் தேய்க்கணும், சுத்தமாக வச்சுக்கணும் உடம்பை. ஆடைகள் நல்ல தூய ஆடைகளாக போடணும், கிழிஞ்சு போன ஆடைகளை போடக்கூடாது. அதே மாதிரி நல்ல காலணிகள் அணியணும். எப்போதும் ஒரு பொலிவாக இருக்கும்போது நம்மை பார்ப்பவர்கள் மதிப்பாங்க. இது இயற்கை. அதே உன்னிடம் எல்லாமே இருந்தும் ஒரு ரொம்ப கிழிஞ்சு போன ஒரு ஆடை அணிந்து கொண்டு முகத்தை சரியாக வச்சுக்காம எந்நேரமும் ஒரு சோகத்தை முகத்திலே வைத்துக்கொண்டு இப்படிலாம் இருந்தாக்கா பார்ப்பவர்கள் நம்மளை விட்டு தள்ளி போவாங்க இல்லையா? இதே போலத்தான் நம்முடைய இல்லமும். நம்முடைய வீட்டை நாம் வீட்டு வாசலில் இருந்து கொல்லைப்புறம் வரை சுத்தமாக வைத்து கொண்டால் அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் தங்கும். இதுக்கு தான் துளசியை இல்லத்திலே வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். துளசி இருக்கின்ற இடத்திலே எதிர்மறை ஆற்றல்கள் வேலை செய்யாது. அப்புறம் அந்த துளசி இருக்கின்ற இடத்திலே, துளசி என்பவள் மகாலட்சுமி, துளசி வாசம் செய்கின்ற இடத்திலே
அஷ்டலட்சுமிகளும் குடியிருப்பார்கள் என்று சொல்லி வைத்தார்கள். ஆகவே துளசியை வளர்ப்பவர்களுடைய இல்லத்திலே எதிர்மறை சக்திகள் அண்டாது வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் இருக்கும். அதே போல் பசுவை வளர்த்தார்கள். பசு இருக்கின்ற இடத்திலே 33 தேவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால பசு இருக்கின்ற இடத்திலே, பசுவும் துளசியும் இருக்கின்ற இடத்திலே லக்ஷ்மி கடாட்சமானது நிரந்தரமாக நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். சரி, இவற்றை கடந்து இந்த துர்சக்திகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். தப்பி தவறி வீட்டுக்குள்ளே வந்து விட்டது துர்சக்திகள். இந்த துர்சக்திகள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நாம் பார்க்க இருக்கின்றோம். துர்சக்திகளை விரட்டுபவள் துர்க்கை அம்மன். மகிஷாசூரனை வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தவள். துர்சக்திகளை எல்லாம் அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தவள் துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மனை மனதார வழிபாடு செய்தால் இல்லத்திலே வருகின்ற துர்சக்திகள் எல்லாம் விலகும் என்பது ஐதீகம். ஆகவே துர்க்கை அம்மனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களிலே நான் சொல்ல போகின்ற இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை வீட்டிலே செய்தால் அதுவே போதுமானது. வீட்டிலே தங்கி இருக்கின்ற கண் திருஷ்டி, கெட்ட சக்தி அனைத்தும் வெளியேறிவிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலிலே அப்போதுதான் முன்னேறி கொண்டிருப்போம். அருகிலே இருப்பவர்கள் பார்த்தியா கொஞ்ச நாளில் எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டார் பார் என்று அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் நம்முடைய தொழிலுக்கு மிகப்பெரிய இடையூறுகள் ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை, நம்முடைய வீட்டு குழந்தை படித்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போயிருப்பான். அந்த உத்தியோகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார். ஆனால் அருகிலே இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? பத்தியா பையனுக்கு அதுக்குள்ளே வேலை கிடச்சிடுச்சு, இப்போ தான் படித்தான், அதுக்குள்ளே வேலை கிடச்சிடுச்சு. இப்படி நம்மை தாழ்த்தி பேசுபவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு என்று ஒரு வலிமை இருக்கும். அந்த வலிமை நம்மை தாக்கும். இப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகளும் கண்திருஷ்டிகளும் விலக வேண்டும். இந்த எதிர்மறை ஆற்றலால் நம்முடைய உழைப்பானது வீணாக போகும். அந்த எதிர்மறை சக்திகள் நம்மை வளர விடாமல் செய்யும். ஆகவே இவை நம்மை நெருங்காமல் அந்த பிரச்சனைகளை எல்லாம் விரட்டி எடுப்பதற்கு நான் சொல்ல போகின்ற இந்த பரிகாரமானது மிக உபயோகமாக இருக்கும். ஆகவே இவற்றை செய்து நம்முடைய இல்லத்தை நாம் காத்து கொள்வோம். செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 கிழமைகளிலே இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப மிக எளிதான பரிகாரம்தான். நேரம் கிடைக்கும் போது செய்யலாம். இந்த நேரத்திலே தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. இந்த 3 நாட்களிலே உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்திலே செய்யலாம். செவ்வாய்க்கிழமை என்பது நான் முன்பே சொன்னது போல் துர்க்கை அம்மனுக்கு மிக உரிய நாள். ஆகவே அந்த நாளிலே இந்த பரிகாரத்தை செய்தால் இந்த பலனானது நமக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும். முதலிலே அதிகாலையிலே எழுந்து வீட்டிலே விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள். அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே வீட்டிலே விளக்கு எரிய வேண்டும். இது அனுதினமும் தினம்தோறும் விடிகாலை அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து விளக்கேற்றி விட வேண்டும். விளக்கேற்றி வைத்த வீடு வீணாக போகாது. விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல். ஆகவே விளக்கேற்றிய வீடு வீணாக போகாது. ஆகவே தினம்தோறும் பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கை ஏற்றி விடுங்கள். அதே போல் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் சொன்னேன் அல்லவா, விளக்கை ஏற்றி வைத்து விட்டு துர்க்கை அம்மனுடைய திருவுருவப் படம் அதை வைத்து அந்த அம்மனுக்கு சிவப்பு நிற பூக்களை வாங்கி போட்டு விடுங்கள். சிகப்பு நிற பூக்கள், செம்பருத்தி, அரளி, செவ்வரளி இவற்றை வைத்து துர்க்கை அம்மனே நமக, எங்களுடைய இல்லம் காப்பாய் நமக, இப்படி உங்களுக்கு தெரிந்த துர்க்கை அம்மனுடைய ஸ்லோகங்களை பாடி, ராகுகால துர்க்கை பாடல் இருக்கின்றது, மங்கள ரூபினி மதிய நிசூலினி பாடல் இருக்கின்ற இந்த பாடல்களை எல்லாம் பாடி
துர்க்கை அம்மனுக்கு ஒரு சின்னதாக ஒரு அர்ச்சனை செய்து பூக்களை துர்க்கை அம்மனுடைய பாதங்களிலே சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பு ஒரு சொம்பிலே சுத்தமான தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள். பித்தளை சொம்பாக இருப்பது நல்லது. அந்த தண்ணீரிலே கொஞ்சம் ஜீரகம் போட்டு அம்பாளின் முன்னே வைத்து விடுங்கள். இந்த ஜீரக தண்ணீர் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய தலையை 3 முறை சுற்றி இந்த கல்லுப்பை துர்க்கை அம்மனுடைய படத்துக்கு முன்பாக இந்த சொம்பிலே தண்ணீர் வைத்தோம் அல்லவா, அந்த தண்ணீரிலே போட்டு விடுங்கள். அடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கணவருக்கு, இப்படி எல்லோருடைய தலையிலேயும் சுற்றி அந்த கல்லுப்பை தனித்தனியாக அவரவர்களுடைய சிரத்தை சுற்றி கல்லுப்பை எடுத்து அவற்றையும் இந்த தண்ணீரிலே போட்டு விடுங்கள். எத்தனை நபர் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆகவே இதனை செவ்வாய்க்கிழமைகளே நிச்சயமாக செய்யுங்கள். தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு கல்பிடி கல்லுப்பை எடுத்து சுற்றி அதனை துர்க்கை அம்மனுக்கு முன்னாடி வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா, அந்த ஒரு சொம்பு நீர், அந்த சொம்பிலே போட்டு விடுங்கள். இந்த கல்லுப்பு கரைவது போல உங்களுடைய திருஷ்டியும் உங்கள் மேல் மற்றவர்கள் வைத்திருக்கின்ற பொறாமை பார்வையும் நிச்சயமாக கரைந்துவிடும். பிறகு உங்களுடைய கோரிக்கையை துர்க்கை அம்மனுடைய பாதங்களிலே சமர்ப்பியுங்கள். அம்மா, இந்த இல்லம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த இல்லத்திலே எதிராளிகளுடைய கண்திருஷ்டி பார்வை எங்களுடைய குடும்பத்தை படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அம்பாளை நன்றாக பிரார்த்தித்து கொண்டு ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்களை பிடித்திருக்கின்ற பீடை, தரித்திரம், கட்டம், எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலக வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த சொம்பு தண்ணீரை கொண்டு போய் வீட்டுக்கு வெளிப்பக்கமாக கொஞ்ச தூரம் தள்ளி கொட்டி விடுங்கள். ஆனால் கொட்டுவது அடுத்தவர்களுடைய வாசலிலே கொட்டக்கூடாது. உங்களுடைய அந்த பூஜை பலன்கள் எல்லாம் வீணாகிவிடும். ஆகவே யாரும் இல்லாத இடமாக பார்த்து கொட்டிவிட்டு வந்தால் உங்களை பிடித்திருக்கின்ற அத்தனை துர்சக்திகளும் உடம்பிலிருந்து விலகி உங்களுக்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை அது கொடுக்கும் என்பது உண்மை. ஆகவே தயவு செய்து இதனை செய்து பாருங்கள். வீட்டிலே இருக்கின்ற அத்துணை துர்சக்திகளும் ஓடி உங்களுடைய இல்லம் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு அந்த இறையருள் என்றென்றும் சாநித்தியமாக இருக்கின்ற ஒரு இல்லமாக மாறும். அதேபோல் இல்லத்திலே எப்போதும் தூப வாசனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஊதுவத்தி வாங்கி நன்றாக ஏற்றி வையுங்கள். காலையிலும் மாலையிலும் அந்த வாசனையானது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே இப்படி செய்து வந்தால் உங்களுடைய இல்லத்திலே எதிர்மறை ஆற்றல் உள்ளே வந்து வேலை செய்யாது, நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்கும். இல்லத்திலே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம். ஆகவே இதனை செய்து பாருங்கள் நண்பர்களே. எல்லோரும் நன்றாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.